வணக்கம். இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரக்கூடிய விறுவிறுப்பான தொகுப்பு. முதல் செய்தியாக, சர்ச்சைக்குள்ளான வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின்படி பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி தீவிர சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்தது. வாக்காளர் திருத்த பணிகள் வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்த நிலையில் சிறப்பு திருத்தம் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 65 லட்சத்து 20,000 வாக்காளர்கள் பழைய வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் உயிரிழந்த 22 லட்சம் பேர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வாக்குரிமை இருந்ததால் 7 லட்சம் பேரை நீக்கியதாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. 35 லட்சம் வாக்காளர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்ற விவரம் தெரியவில்லை என்பதால் நீக்கியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டுள்ள நிலையில் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரே நேரத்தில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜகவுக்கு ஆதரவான நிலையை ஏற்படுத்த தேர்தல் ஆணையம் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெருப்புடன் விளையாடாதீர்கள் என எச்சரித்துள்ளார். பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் எளிய மக்களின் வாக்குரிமையை பறிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு காலத்தில் தனக்கு எதிராக வாக்களித்த மக்கள் தற்போதும் அதே நிலைப்பாட்டை எடுத்திருப்பதை அறிந்த மத்திய அரசு அவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி அவர்கள் வாக்களிப்பதை தடுக்க முயற்சிப்பதாக சாடியுள்ளார். நெருப்புடன் விளையாடாதீர்கள் என எச்சரித்துள்ள முதல்வர் ஜனநாயகத்தின் மீதான எந்த ஒரு அச்சுறுத்தலும் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்ளும் என கூறியுள்ளார். ஜனநாயக ஆயுதங்களை பயன்படுத்தி தமிழ்நாடு முழு பலத்துடன் குரல் எழுப்பும் எனவும் இது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தின் பிரச்சனை மட்டுமல்ல, குடியரசின் அடித்தளத்திற்கான பிரச்சனை எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறக்கூடிய ஆடி திருவாதிரை விழாவிலும் கலந்து கொள்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வரவுள்ளார். இரவு 7:50 மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகை தரும் அவர் இரவு 8:30 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் 451 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்து விமான நிலையத்தை பார்வையிட உள்ளார். பின்னர் 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் 3600 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய ரயில் மற்றும் சாலை திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார். வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் சரக்கு கையாள்வதற்கான புதிய முனையத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். பின்னர் தனி விமானம் மூலம் இரவு திருச்சிக்கு சென்று தனியார் விடுதியில் தங்குகிறார். நாளை ஹெலிகாப்டர் மூலம் நண்பகல் 12 மணிக்கு கங்கை கொண்ட சோழபுரம் செல்லும் பிரதமர் மோடி அங்கு மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா தமிழ்நாடு அரசு சார்பில் 5 நாட்கள் நடைபெறும் நிலையில் 4ஆம் நாள் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்கிறார். தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் வழிபாடு நடத்திய பின் ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தையும் வெளியிட உள்ளார். பிரதமர் மோடி முன்னிலையில் இசையமைப்பாளர் இளையராஜா இசை நிகழ்ச்சியை நடத்த உள்ளார். நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு நாளை பிற்பகல் 2:25 மணிக்கு மீண்டும் திருச்சி செல்லும் பிரதமர் மோடி அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் சந்தித்து பேச வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சியில் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சியினர் 200 பேரை பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் மோடியின் பயணத்திட்டம் தங்களுக்கு தெரியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுவரை நாங்கள் இன்னும் அவருடைய புரோகிராமே முழுசா தெரியல. இன்னும் அவருடைய பத்திரிகையில் தான் வந்திருக்குது. அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பகுதிக்கு அவர் வராங்கன்னு முழு விவரங்கள் கிடைக்கல. கிடைக்கப்பட்ட பிறகு அந்த முழு விவரமே கிடைச்சா தானே அப்பாயின்மெண்ட் எந்த இடத்துல நான் கேட்க முடியும். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி வருகையை முன்னிட்டு கங்கை கொண்ட சோழபுரத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட ஹெலிகாப்டர் தளத்தில் திருச்சியிலிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு தரையிறக்கி பாதுகாப்பு சோதனை நடத்தப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் மின்சாரம் தடைப்பட்டது. பிரதமர் மோடி தமிழகம் வரவுள்ள நிலையில் அவரை சந்திக்க உள்ளவர்கள் பட்டியலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பெயர் இடம்பெறவில்லை.
பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி வரவுள்ள நிலையில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் அவரை வரவேற்கவும் வழியனுப்பவும் தனக்கு அனுமதி கிடைத்தால் அது தனது பாக்கியம் என ஓ பன்னீர்செல்வம் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் பிரதமரை சந்திக்க உள்ளதாக கூறப்படும் 13 பேர் கொண்ட பட்டியலில் ஓ பன்னீர்செல்வம் பெயர் இடம்பெறவில்லை. இதனால் அவரது சந்திப்பு உறுதியாகவில்லை. பிரதமர் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு பற்றி தனக்கு தெரியாது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இல்லை, அது பற்றி எனக்கு ஒன்றும் கருத்து தெரியாது. ஒருவேளை திருச்சியில் எதுவும் சந்திக்கிறார்களா என்பது எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டையே உலுக்கிய கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 14 நாட்களுக்கு பிறகு அசாமை சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 12ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி மர்ம நபரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். போலீசாரின் விசாரணையின் போது சிறுமியை இளைஞர் ஒருவர் பின்தொடர்ந்து சென்று கடத்திச் செல்லக்கூடிய வீடியோ வெளியாக்கி பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து 20 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை காவல்துறையினர் தேடி வந்தனர். குற்றவாளி தொடர்பான புகைப்படம் வெளியான நிலையில் அவர் குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் நடைமேடை எண் 3 வைத்து அசாமை சேர்ந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் டிஎஸ்பி ஜெயஸ்ரீ தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமி அடையாளம் காட்டிய நிலையில் கைது செய்யப்பட்டவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறுமி பாலியல் வழக்கு தொடர்பாக 20க்கும் மேற்பட்டோரை சந்தேகத்தின் அடிப்படையில் அழைத்து வந்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அவர்களின் புகைப்படங்களை காட்டி சிறுமியிடம் விசாரித்த போது குற்றவாளி அவர் இல்லை என்று சிறுமி தெரிவித்து வந்தார். இந்நிலையில் சூலூர்பேட்டையில் கைது செய்யப்பட்ட அசாம் மாநில இளைஞர் சம்பவத்தன்று அணிந்திருந்த அதே உடையில் சுற்றிய போது பிடிபட்டார். தொடர்ந்து அவரின் புகைப்படத்தை சிறுமியிடம் காட்டப்பட்டதை அடுத்து இவர்தான் என்று உறுதிப்படுத்தியுள்ளார். இதனிடையே இளைஞரை கைது செய்ததை அறிந்த ஆரம்பாக்கம் பொதுமக்கள் காவல் நிலையத்தில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இளைஞரை கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சூலூர்பேட்டை சென்றது ஏன், எங்கு வேலை செய்கிறார் உள்ளிட்ட கேள்விகளை எழுப்பி தீவிர விசாரித்ததில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. சவாலான வழக்கையும் கூட தமிழக காவல்துறை திறம்பட கையாடும் என ஆரம்பாக்கம் சிறுமி வழக்கின் கைது நடவடிக்கை நிரூபித்துள்ளதாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர் தெரிவித்துள்ளார். விசாரணை பாதிக்கும் என்ற காரணத்தால் கைதான நபரின் பிற விவரங்களை தற்போது கூற இயலாது எனவும் அவர் விளக்கமளித்தார். அவரோட அடையாளம் நம்ம தேடப்பட்ட குற்றவாளிக்கு எதிரிக்கு மேட்ச் ஆகுது. சில விஷயங்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அது எல்லாமே நம்ம இப்போ சொன்னோன்னா அது இன்வெஸ்டிகேஷன் பாதிப்படும். சொந்த ஒரு அசாம் சொல்கிறாரு, அது கொஞ்சம் வெரிஃபை பண்ணணும். அவர் என்ன தொழிலில் இருக்கார், ஏன்னா அவர் சொன்னது மேட்ச் ஆகுதா இல்லையா, அவரோட ஐடென்டிட்டி இவர் சொன்னக்கூடிய அடையாளம் உண்மையாக இருக்கா, அது கொஞ்சம் விசாரிக்கணும். கைதான இளைஞர் வேலை பார்த்த ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை பைபாஸ் சாலையில் உள்ள பஞ்சாபி தபாவிலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கமல்ஹாசன் மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார். கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். வணக்கம். மாநிலங்களவைக்கு தேர்வான மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட காட்சிதான் இது. திமுக சார்பில் வழக்கறிஞர் பி. வில்சன், கவிஞர் சல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம் மாநிலங்களவைக்கு தேர்வாகினர். இதேபோன்று திமுக கூட்டணி சார்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தேர்வானார். இந்நிலையில் 4 பேர் மாநிலங்களவையில் தமிழில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். புதிதாக பதவியேற்றுக் கொண்ட எம்பிக்களுக்கு மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் வாழ்த்து தெரிவித்தார். மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுள்ள மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தமிழ்நாட்டின் குரலாக டெல்லியில் ஒலிப்பேன் என உறுதிபட தெரிவித்துள்ளார். புதிய தொடக்கம் எனும் கேப்ஷனுடன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியேற்பு நிகழ்வை வெறும் சடங்கிற்காக அல்லாமல் விசுவாசம், தைரியம், மனசாட்சி ஆகியவற்றுடன் சேவை செய்வதற்கான உறுதிமொழியாக கருதியதாக கூறியுள்ளார். இந்த நிகழ்வு தன்னுடையது மட்டுமல்ல எனவும் தன்னை வளர்த்தெடுத்த தமிழ்நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்வதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். குறைகளை மட்டும் கூறுவதற்காக நான் நாடாளுமன்றம் செல்லவில்லை என தெரிவித்துள்ளார்.
தெரிவித்துள்ள கமல்ஹாசன் இந்தியாவின் வளர்ச்சிக்கான யோசனை வழங்குபவராக செயல்படுவேன் என கூறியுள்ளார். எங்கு எதிர்க்க வேண்டுமோ அங்கு காரணங்களோடு எதிர்ப்பேன், எங்கு ஆதரிக்க வேண்டுமோ அங்கு நம்பிக்கையோடு ஆதரிப்பேன் என்றும் கமல்ஹாசன் கூறியுள்ளார். இதனிடையே திமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் எம்பியாக பதவியேற்ற கமல்ஹாசன் உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஐ பிலாங் டு தி டிராவிடியன் ஸ்டாக் என அண்ணா முழங்கிய நாடாளுமன்ற மாநிலங்களவையில் திமுகவின் வாதங்களை, தமிழ்நாட்டின் உரிமை குரலை நமது எம்பிக்கள் ஓங்கி ஒலிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் முடங்கிய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் 5வது நாளாக முழுமையாக முடங்கின. மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து ஆபரேஷன் சிந்தூர், பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்டவற்றிற்கு விளக்கம் தர வேண்டும் என எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் 5வது நாளாக மக்களவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பின. இதனால் நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே மாநிலங்களவையில் புதிய எம்பிக்களின் பதவியேற்பு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியை அடுத்து வரும் திங்கட்கிழமை நடைபெறும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்தில் பிரதமர் மோடி பதிலளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர், பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்டவற்றிற்கு விளக்கம் தர வேண்டும் என எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவது குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் சபாநாயகர் ஓம் பிர்லா ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நாடாளுமன்றத்தில் வரும் 28ஆம் தேதி விவாதம் தொடங்க ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதன்படி மக்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரும் திங்கட்கிழமை ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த விவாதத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் பதிலளிக்க உள்ளனர். மேலும் பிரதமர் மோடியும் பதிலளிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் பேரணி நடத்திய எதிர்க்கட்சியினர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்று எழுதப்பட்ட காகிதங்களை கிழித்து குப்பை தொட்டியில் வீசினர். தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி திமுக அரசுக்கு எதிராக புதிய முழக்கத்தை முன்னெடுத்துள்ளார். புதுக்கோட்டையில் புதிய பிரச்சார திட்டத்தை தொடங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரப்புரை செய்து வரக்கூடிய இபிஎஸ் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற பெயரில் புதிய பிரச்சார திட்டத்தை தொடங்கி வைத்தார். பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதை 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021 வெளியிட்டிருக்காங்க. அவர் சொல்வது என்ன? முதலமைச்சர் உட்பட அமைச்சர் வரை 99% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. அதுல இதை கொடுக்கிறோம், எல்லாத்துக்கும் முன்னாடி தான் கொடுக்கிறோம். இது யாரும் ஏமாற்றி சொல்லல. இதுல அவருக்கு என்ன தெரியுமோ அவர்கள் அதை வெளிப்படுத்துவார். மக்கள் பிரச்சனை தெரியாத அரசாக திமுக அரசு இருப்பதாகவும் அவர் கூறினார். நடப்பாண்டில் மேட்டூர் அணை 4வது முறையாக நிரம்பிய நிலையில் 16 கண் மதகு வழியாக 3வது முறையாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு நடப்பாண்டு உரிய தேதியான ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. அப்போது அணையின் நீர்மட்டம் 114.91 அடியாக இருந்தது. அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீரை விட அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து ஜூன் 29ஆம் தேதி மாலை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. அப்போது உபரி நீர் போக்கியான 16 கண் மதகு திறக்கப்பட்டது. ஜூலை 5 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் நடப்பாண்டில் 4வது முறையாக மேட்டூர் அணை 120 அடியை எட்டியது. இதையடுத்து 3வது முறையாக 16 கண் மதகு வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டது.
மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் போலி சான்றிதழ் கொடுத்த 25 மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இளநிலை மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு தகுதியான மாணவர்களின் தரவரிசை பட்டியலை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், நடப்பாண்டு 72,743 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 29,680 அதிகம் என்றும் கூறினார். இந்த ஆண்டு மட்டும் 25 மாணவர்கள் போலியான ஆவணங்களை தந்ததன் மூலம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய அவர், அரசு மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 4,281 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் மருத்துவ மாணவர்களுக்கான கலந்தாய்வு வரக்கூடிய 30ஆம் தேதி தொடங்கும் என்றும் கூறியுள்ளார். MBBS தரவரிசை பட்டியலில் திருநெல்வேலியை சேர்ந்த சூரிய நாராயணன் முதலிடம் பெற்றுள்ளார். அதேபோல 7.5% இடஒதுக்கீட்டு பட்டியலில் கள்ளக்குறிச்சி அரசு பள்ளி மாணவர் திருமூர்த்தி முதலிடம் பெற்று அசத்தியுள்ளார். கோவை சின்னியம்பாளையத்தில் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்தால் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதிக்கொண்டதில் ஒருவர் உயிரிழந்தார். காந்திபுரம் ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து பெரம்பலூர் நோக்கி புறப்பட்ட ஆம்னி பேருந்து அவிநாசி சாலையில் சின்னியம்பாலம் அருகே சென்ற போது முன்னால் சென்ற லாரி மீது மோதியது. லாரி மற்றொரு பேருந்துக்கு இடையே 2 கார்கள், 4 இருசக்கர வாகனங்கள் சிக்கி அதிலிருந்தவர்கள் அச்சத்தில் கூச்சலிட்டனர். அக்கம் பக்கத்தினர் விரைந்து உருகுலைந்த கார்களில் சிக்கியவர்களையும் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் சுந்தரராஜன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து மற்றும் மீட்பு நடவடிக்கையால் அவிநாசி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே முதற்கட்ட விசாரணையில் பேருந்து ஓட்டுநர் பயணி ஒருவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டே பேருந்தை இயக்கியதால் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது தெரிய வந்துள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அரசு மருத்துவர் வீட்டில் 158 சவரன் தங்கம் கொள்ளையடித்த கும்பலை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். பன்ருட்டியை அடுத்த புதுப்பிள்ளையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராஜா விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். ராஜாவின் மனைவி ஆர்த்தியும் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வியாழக்கிழமை பணிக்கு சென்றுவிட்டு வெள்ளிக்கிழமை காலை வீடு திரும்பிய மருத்துவர் ராஜா வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். வீட்டினுள் சென்று பார்த்தபோது 158 சவரன் நகை காணாமல் போனதாக தெரிய வந்தது. இதுகுறித்து காடாம்புலியூர் காவல் நிலையத்தில் மருத்துவர் ராஜா புகார் அளித்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கொள்ளை போன வீட்டில் நேரில் ஆய்வு செய்தார். உடனடியாக தனிப்படை அமைக்கப்பட்டு சுற்றுவட்டாரங்களில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை கொண்டு கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். டிக்டாக் பிரபலம் இலக்கியா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தகவல் வெளியான நிலையில் தனக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு இல்லை என்று சண்டை பயிற்சியாளர் திலீப் சுப்பராயன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை பூந்தமல்லி எடுத்த காட்டுப்பாக்கத்தை சேர்ந்தவர் இலக்கியா. டிக்டாக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வெளியிட்டு இவர் பிரபலமானார். இந்நிலையில் உடற்பயிற்சிக்காக கொடுக்கப்படக்கூடிய ஊட்டச்சத்து மாத்திரைகளை இவர் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சித்ததாக தகவல் வெளியானது. பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். திரைப்பட சண்டை பயிற்சியாளர் திலீப் சுப்பராயனின் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருந்த இலக்கியா தனக்கு ஏதாவது நேர்ந்தால் அதற்கு இவர்தான் காரணம் என்றும் பதிவிட்டு இருந்ததால் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிறகு அந்த பதிவு நீக்கப்பட்டது. இந்நிலையில் தொடர்பாக விளக்கமளித்திருக்கூடிய திலீப் சுப்பராயன் தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு இலக்கியா பகிர்ந்திருந்தது பொய்யான தகவல் என்று குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட நபரே அந்த பதிவை அளித்துவிட்டு பொய் செய்தி என்று விளக்கம் அளித்திருப்பதாகவும் திலீப் சுப்பராயன் சுட்டிக்காட்டியுள்ளார். தன்னை குறித்து பொய்யான தகவல் பரவி வருவதாக கூறியுள்ள அவர் இதனால் தானும் தன்னுடைய குடும்பத்தாரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஏவுகணைகளை வீழ்த்துவதில் புதிய தொழில்நுட்பத்தை இந்தியா சோதனை செய்துள்ளது. ட்ரோன் மூலம் ஏவுகணைகளை ஏவும் சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி இந்தியா சாதனை படைத்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பை மேம்படுத்தும் விதமாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அவ்வப்போது சோதனைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூலில் ULPGM-B3 என்கின்ற திட்டத்தின்படி ட்ரோனில் இருந்து ஏவுகணை வீசி சோதனை செய்யப்பட்டது. இந்த சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பிற்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்தியாவின் பாதுகாப்பு திறனுக்கு இது மிகப்பெரிய ஊக்கமாக அமையும் எனவும் இது இந்தியா பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை உற்பத்தி செய்ய தயாராக இருப்பதை நிரூபித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
பிரதமர் மோடியிடம் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு அதிகாரம் இல்லை என்பதால் அவரால் பெரிய பிரச்சனை இல்லை என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். டெல்லியில் நடந்த பிற்படுத்தப்பட்டோர் மாநாட்டில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பிற்படுத்தப்பட்டோர் பிரச்சனையை முன்பே அறியாமல் போனது காங்கிரசும் தானும் செய்த தவறு என்றார். ஓபிசி வரலாற்றை RSS பாஜக வேண்டுமென்றே அழித்து விட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். नहीं, नरेंद्र मोदी कोई बड़ी प्रॉब्लम नहीं. ये जो मीडिया वाले हैं इन्होंने बना रखा है, इसका गुब्बारा बनाया, कोई प्रॉब्लम नहीं. अब पहले तो मैं मिला नहीं था, अब 2-3 बार मैं मिल भी लिया हूँ, बात समझ गया हूँ मैं, कुछ नहीं उसमें. காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் அனைத்திலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என ராகுல் காந்தி கூறினார். தாய்லாந்து கம்போடியா இடையே ராணுவ மோதல் அதிகரித்து வரும் நிலையில் தாய்லாந்தின் 7 மாகாணங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தாய்லாந்து கம்போடியா இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை இருந்து வருகிறது. ஏதேனும் ஒரு காரணத்தால் எல்லை பிரச்சினை தீவிரமடைவதும் பிறகு தணிவதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இரு நாட்டு எல்லையில் தற்பொழுது மீண்டும் ராணுவ மோதல் தொடங்கியுள்ளதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதனால் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு மத்திய அரசு பயண எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் தாய்லாந்து கம்போடியா எல்லைக்கு அருகில் உள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பயண முடிவுகளை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தாய்லாந்தில் உள்ள உபோன் ரஜ்தானி, சுரின், சிசாகெட், புரிராம், சாக்கேயோ, சாந்தபுரி மற்றும் ட்ராட் ஆகிய 7 மாகாணங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கம்போடியாவுக்கு எதிரான தாக்குதலில் அந்நாட்டை சேர்ந்த 100 ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக தாய்லாந்து அறிவித்துள்ளது. தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை நிலவி வருகிறது. கடந்த மே மாதம் எல்லைப் பகுதியில் இரு நாட்டு ராணுவ வீரர்களிடையே மோதல் வெடித்து கம்போடிய வீரர் ஒருவர் கொல்லப்பட்டார். இதனால் இரு நாடுகளின் உறவில் மேலும் விரிசல் ஏற்பட்ட நிலையில் எல்லை பிரச்சினை காரணமாக தற்போது மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. இரு நாட்டு ராணுவ வீரர்களும் ஆயுதங்களை பயன்படுத்தி கடும் மோதலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தாக்குதலில் கம்போடியாவை சேர்ந்த 100 ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக தாய்லாந்து அறிவித்துள்ளது. தாய்லாந்து நாட்டுக்குள் கம்போடியா ராக்கெட்டுகளை ஏவும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இந்தியாவிற்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் 186 ரன்கள் முன்னிலை பெற்று இங்கிலாந்து அணி வலுவான நிலையில் உள்ளது. மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ராஃபோர்டில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இங்கிலாந்து தரப்பில் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இந்திய அணியின் 5 விக்கெட்டுகளை அள்ளினார். பிறகு விளையாடிய இங்கிலாந்து அணி 2ஆம் நாள் முடிவில் 46 ஓவர்களிலேயே அதிரடியாக 225 ரன்கள் குவித்து 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தது. பிறகு நேற்று நடைபெற்ற 3ஆம் நாள் ஆட்டத்திலும் ஆதிக்கம் செலுத்திய இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ரன் குவிப்பில் ஈடுபட்டனர். நட்சத்திர வீரர் ஜோ ரூட் 150 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்த நிலையில் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 544 ரன்களை இங்கிலாந்து எடுத்துள்ளது. இதன் மூலமாக வெளிநாட்டு மண்ணில் கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு இன்னிங்ஸில் 500க்கும் அதிகமான ரன்களை இந்தியா விட்டுக் கொடுத்த போட்டியாக இது அமைந்துள்ளது. இங்கிலாந்து தற்போது 186 ரன்கள் முன்னிலை பெற்று வலுவாக உள்ளதால் இந்த போட்டியை இங்கிலாந்து அணி வெல்லவோ அல்லது இந்தியா டிரா செய்யவோ தான் அதிகமான வாய்ப்புள்ளது. ஒருவேளை ஏதேனும் அதிசயம் நிகழ்ந்தால் மட்டுமே இந்த போட்டியை இந்தியா வென்று இந்த தொடரை வெல்வதற்கான வாய்ப்பை தக்க வைக்க முடியும். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அதிக ரன் அடித்த வீரர்களின் பட்டியலில் ரிக்கி பாண்டிங்கின் சாதனையை முறியடித்து 2வது இடத்தை எட்டி பிடித்துள்ளார் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட். இந்திய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் சதம் விளாசை அசத்தினார். 121 ரன்கள் எடுத்திருந்த போது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 13,378 ரன்களை கடந்தார். இதன் மூலம் அதிக ரன் அடித்த வீரர்களின் பட்டியலில் 2வது இடத்தில் உள்ள ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங்கை பின்னுக்கு தள்ளி அந்த இடத்தை தனதாக்கினார். 34 வயதான ஜோ ரூட் 157 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 38 சதம் விளாசி இந்த சாதனையை எட்டி பிடித்துள்ளார். இந்த பட்டியலில் கிரிக்கெட்டின் கடவுள் என வர்ணிக்கப்படும் சச்சின் டெண்டுல்கர் 15,921 ரன்களுடன் முதல் இடத்தில் நீடிக்கிறார். இந்தியாவிற்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் 186 ரன்கள் முன்னிலை பெற்று இங்கிலாந்து அணி வலுவான நிலையில் உள்ளது. மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ராஃபோர்டில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இங்கிலாந்து தரப்பில் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இந்திய அணியின் 5 விக்கெட்டுகளை அள்ளினார். பிறகு விளையாடிய இங்கிலாந்து அணி 2ஆம் நாள் முடிவில் 46 ஓவர்களிலேயே அதிரடியாக 225 ரன்கள் குவித்து 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தது. பிறகு நேற்று நடைபெற்ற 3ஆம் நாள் ஆட்டத்திலும் ஆதிக்கம் செலுத்திய இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ரன் குவிப்பில் ஈடுபட்டனர். நட்சத்திர வீரர் ஜோ ரூட் 150 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்த நிலையில் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 544 ரன்களை இங்கிலாந்து எடுத்துள்ளது. இதன் மூலமாக வெளிநாட்டு மண்ணில் கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு இன்னிங்ஸில் 500க்கும் அதிகமான ரன்களை இந்தியா விட்டுக் கொடுத்த போட்டியாக இது அமைந்துள்ளது. இங்கிலாந்து தற்போது 186 ரன்கள் முன்னிலை பெற்று வலுவாக
குறைவாக உள்ளதால் இந்த போட்டியை இங்கிலாந்து அணி வெல்லவோ அல்லது இந்தியா டிரா செய்யவோ தான் அதிகமான வாய்ப்புள்ளது. ஒருவேளை ஏதேனும் அதிசயம் நிகழ்ந்தால் மட்டுமே இந்த போட்டியை இந்தியா வென்று இந்த தொடரை வெல்வதற்கான வாய்ப்பை தக்க வைக்க முடியும். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அதிக ரன் அடித்த வீரர்களின் பட்டியலில் ரிக்கி பாண்டிங்கின் சாதனையை முறியடித்து 2வது இடத்தை எட்டி பிடித்துள்ளார் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட். இந்திய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் சதம் விளாசி அசத்தினார். 121 ரன்கள் எடுத்திருந்த போது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 13,378 ரன்களை கடந்தார். இதன் மூலம் அதிக ரன் அடித்த வீரர்களின் பட்டியலில் 2வது இடத்தில் உள்ள ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங்கை பின்னுக்கு தள்ளி அந்த இடத்தை தனதாக்கினார். 34 வயதான ஜோ ரூட் 157 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 38 சதம் விளாசி இந்த சாதனையை எட்டி பிடித்துள்ளார். இந்த பட்டியலில் கிரிக்கெட்டின் கடவுள் என வர்ணிக்கப்படும் சச்சின் டெண்டுல்கர் 15,921 ரன்களுடன் முதல் இடத்தில் நீடிக்கிறார். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். சென்னை அடுத்த புழல் அருகே குழந்தை விற்பனையில் ஈடுபட முயன்ற 3 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னையை சேர்ந்த கார்த்திக் என்பவரை செல்போனில் அணுகிய பெண் ஒருவர் ஆண் குழந்தை விற்பனைக்கு இருப்பதாக கூறியுள்ளார். இதுகுறித்து கார்த்திக் புழல் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்த நிலையில் குழந்தையை விற்பனை செய்வதாக கூறிய பெண்ணை பிடிக்க திட்டமிட்ட காவலர்கள் கார்த்திக்கை வைத்து குழந்தையை விலைக்கு வாங்க பேரம் பேசியுள்ளனர். குழந்தையின் தாய்க்கு 10 லட்சம் ரூபாய், தனக்கு 2 லட்சம் ரூபாய் என்று 12 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று அந்த பெண் கேட்டதை தொடர்ந்து புழல் அருகே குழந்தையை கொண்டு வருமாறு கூறியுள்ளார். புழல் பிரிட்டானியா நகர் பகுதிக்கு வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த இளம் பெண்ணை அங்கு மறைந்திருந்த காவல்துறையினர் பிடித்து அவரிடமிருந்த குழந்தையை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அதில் ரதி தேவி என்பவர் கணவரை பிரிந்த நிலையில் குழந்தையை விற்பனை செய்ய முயன்றது தெரிய வந்தது. இதையடுத்து குழந்தையின் தாய் ரதி தேவி, குழந்தை விற்பனையாளர்கள் வித்யா, தீபா ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் வேறு யாருக்காவது தொடர்புண்டா என்றும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜனில் இயங்கக்கூடிய ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பயணிகளின் வசதிக்காக இந்திய ரயில்வே பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறது. அதிநவீன மற்றும் சொகுசு வசதிகளுடன் அறிமுகப்படுத்தப்பட்ட வந்தே பாரத் ரயிலுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் ஹைட்ரஜனை எரிபொருளாக பயன்படுத்தி ரயிலை இயக்க இந்திய ரயில்வே முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை ICF-இல் தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருப்பதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். 1200 குதிரை திறனுடன் இயங்கக்கூடிய வகையில் இந்த என்ஜின் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கூடிய அவர், இதன் மூலமாக ஹைட்ரஜன் மூலமாக இயங்கக்கூடிய ரயில்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இணைந்துள்ளது என்ற பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோவையில் 50,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பேரூர் தாசில்தார் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். கடந்த ஜூன் 19ஆம் தேதி பேரூர் தாசில்தார் அலுவலகத்தில் கடன் தீர்வு சான்றிதழ் கோரி ரஞ்சித் என்பவர் விண்ணப்பம் சமர்ப்பித்துள்ளார். தொடர்ந்து ஜூலை 15ஆம் தேதி அவர் தாசில்தார் ரமேஷ்குமாரை சந்தித்த போது 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ரஞ்சித் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகள் அவரிடம் வழங்கப்பட்டது. அதனை கிராம உதவியாளர் சரவணனிடம் ரஞ்சித் கொடுத்த போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். தொடர்ந்து தாசில்தார் ரமேஷ்குமார் மற்றும் கிராம உதவியாளர் சரவணன் ஆகிய 2 கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்ந்து வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் வங்கதேச கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும், தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27ஆம் தேதி நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் வடக்கு ஆந்திர கடலோர பகுதியில், மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதியில், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு 5வது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை காலை நடைபயிற்சியின் போது லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் 3 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர்.
அதனைத் தொடர்ந்து அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இதய துடிப்பில் ஏற்பட்ட சில வேறுபாடுகள் காரணமாகவே தலை சுற்றல் ஏற்பட்டது கண்டறியப்பட்டதாக கூறப்பட்டது. மேலும் இதய சிகிச்சை மருத்துவர் செங்குட்டுவேலு தலைமையிலான மருத்துவ குழுவினர் அறிவுறுத்தலின்படி முதலமைச்சருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆஞ்சியோ சோதனையில் உடல்நிலை இயல்பாக இருப்பது தெரிய வந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் 5வது நாளாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற முதலமைச்சரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர்கள் KN நேரு, தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் சந்தித்து நலம் விசாரித்தனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதிமுக அரசு 7.5% இடஒதுக்கீடு வழங்கியதை போன்ற ஏதாவது சாதனையை திமுக அரசு செய்துள்ளதா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், அதிமுகவில் இருந்து விலகிய 8 பேர் திமுகவில் அமைச்சர்களாக இருப்பதாகவும் அவர்கள்தான் திமுகவை வழிநடத்தி வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து அதிமுகவின் சாதனைகளை கூறி திமுக அரசுக்கு கேள்வி எழுப்பினார். ஏழை மாணவர்கள் மருத்துவர் ஆகணும். அந்த அடிப்படையில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலமா 2818 பேர் இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவ செல்வங்கள் மருத்துவராக இருக்கிறாங்க. இது அதிமுக சாதனை. இப்படி ஏதாவது ஒரு சாதனை படிச்சிருக்கிறீங்களா? மேலும் திமுகவின் திராவிட மாடல் என்பது ஃபெயிலியர் மாடல் எனவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். துணை முதல்வர் பதவி குறித்து முடிவு செய்ய வேண்டியவன் தான் எனவும் எடப்பாடி பழனிசாமி அல்ல எனவும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பதிலடி கொடுத்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த தேன்படி பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பங்கேற்ற பின்னர் அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மூத்த நிர்வாகியான துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்காமல் வாரிசு என்பதற்காக உதயநிதிக்கு வழங்கியதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி விமர்சித்ததற்கு பதிலளித்தார். அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு ஏன் துணை முதல்வர் பதவி கொடுக்கல? இவருக்கு தான் அவங்க பையனுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்களோட நாடு போற்றும் 4 ஆண்டு சாதனைன்னு பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் மத்தியில் எடப்பாடி பேசியிருக்காங்க. அந்த பதவியில் நான் இருக்கிறதா இல்லையான்னு நான் டிசைட் பண்ண வேண்டியது அவர் இல்லை. மேலும் பாமகவில் நடப்பது குடும்ப பிரச்சனை எனவும் அவர்களுடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது எனவும் தனது பாணியில் பதிலளித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸின் கனவை நிறைவேற்றவே உரிமை மீட்பு பயணத்தை தொடங்கியிருப்பதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் பாமக தலைவர் அன்புமணி தன்னுடைய 100 நாட்கள் நடைப்பயணத்தை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இருந்து தொடங்கினார். திருப்போரூரில் உள்ள முருகன் கோவிலில் தரிசனம் செய்த அன்புமணி அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து தனது நடைப்பயணத்தை தொடங்கினார். இந்திய அரசியல் சாசனத்தில் நமக்கு மக்களுக்கு பல உரிமைகளை கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் நமக்கு பல உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த உரிமைகளில் 10 முக்கிய உரிமைகளை நான் எடுத்து இந்த நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். தனது பெயர் புகைப்படத்தை அனுமதியின்றி யாரும் பயன்படுத்தக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் தொடக்க விழா கூட்ட மேடையில் இருந்த பேனரில் ராமதாஸின் படம் இடம்பெற்றிருந்தது. கோவை நீலாம்பூர் மதுக்கரை இடையே இயங்கிய 6 சுங்கச்சாவடிகளில் 5 நிரந்தரமாக மூடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அறிவித்துள்ளார். கோவையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நீலாம்பூர் மதுக்கரை இடையே 28 கிலோமீட்டருக்கு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு 1999 முதல் 2029 வரை 30 ஆண்டுகளுக்கு 6 இடங்களில் சுங்கச்சாவடி அமைத்து கட்டணம் வசூலிக்க L&T நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 6 வழிச்சாலையாக மாற்றப்பட்டதால் தொடர் போக்குவரத்து நெரிசல் காரணமாக நீலாம்பூர் மதுக்கரை இடையிலான இருவழிச்சாலை தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு சுங்க கட்டணம் வசூல் செய்யப்பட்டது. இந்நிலையில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பின்படி புதிய சுங்க கட்டண வசூல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதால் நீலாம்பூர் மதுக்கரை பைபாஸில் உள்ள 6 சுங்கச்சாவடிகளில் 5 சுங்கச்சாவடிகளை நிரந்தரமாக மூடுவதாக கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மதுக்கரை பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியில் மட்டும் தேசிய நெடுஞ்சாலை சுங்க கட்டண விதிகளின்படி கட்டணம் வசூல் செய்யப்படும் என்றும் ஆட்சியர் கூறியுள்ளார். விருதுநகரில் 680 கிராம் எடையுடன் பிறந்த குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளித்து 1 கிலோ 300 கிராம் எடையாக உயர்த்தி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வரலொட்டி கிராமத்தைச் சேர்ந்த கர்ப்பிணிக்கு 6 மாதங்களிலேயே பெண் குழந்தை பிறந்தது. குறை பிரசவத்தில் பிறந்ததால் அந்த குழந்தை மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்துள்ளது. இதைத் தொடர்ந்து விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் அந்த குழந்தைக்கு கடந்த 76 நாட்களாக தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். இதன் பலனாக 680 கிராம் மட்டுமே இருந்த குழந்தையின் எடை தற்பொழுது 1300 கிராமாக அதிகரித்து
நலம் பெற்றது. பொதுவாக குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள், எடை குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு செப்சிஸ் போன்ற காம்ப்ளிகேஷன் இறப்பு நேர வாய்ப்படும். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடைய தொடர் கண்காணிப்பினால் அந்த குழந்தை தற்பொழுது அதனுடைய எடை 1300 கிராம் வரை கூடி இன்று நலமுடன் டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார்கள். தீவிர சிகிச்சை அளித்து குழந்தையை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பெற்றோர் நன்றி தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்தது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. இதன்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மாநகராட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆலம்பாறை, இரச்சக்குளம், பூதப்பாண்டி, தோவாளை, சுசீந்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. சாலைகளில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதனிடையே தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலை வனப்பகுதிகளில் பெய்த கனமழையால் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆர்வரித்து கொட்டும் அருவி நீர் படிக்கட்டு பகுதிகளை தாண்டி செல்கிறது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை நீடிக்கும் என கம்பம் கிழக்கு வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இடம் தொடர்பான பிரச்சனையில் மாற்றுத்திறனாளி மீது லாரியில் இருந்து ஜல்லிக்கற்கள் கொட்டப்படும் காட்சிகள் தான் இவை. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகில் கொண்டசமுத்திரம் கிராமத்தை சேர்ந்தவர் பார்த்திபன். மாற்றுத்திறனாளியான இவர் தன் வீட்டிற்கு அருகில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை பல ஆண்டுகளாக பராமரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதே இடத்தை பயன்படுத்த சிலம்பரசன், ஜெயசங்கர் ஆகியோர் முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட போட்டியில் சிலம்பரசன் மற்றும் ஜெய்சங்கர் புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்ட முற்பட்டுள்ளனர். அப்போது ஜல்லிக்கற்கள் கொண்டு வந்த லாரியை இடைமறித்த பார்த்திபன் தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் அவர் மீது ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்ட காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரம் அருகே கடை வாடகை கேட்ட தந்தையை நாட்டு வெடி மற்றும் பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயற்சி செய்த மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரத்தில் வசிப்பவர் பாண்டியராஜன். இவருடைய முதல் மனைவியின் மகன் நாகபாண்டி. இரண்டாவது மனைவியுடன் வசித்து வரும் பாண்டியராஜன் 5 ஆண்டுகளுக்கு முன்பு தனக்கு சொந்தமான கறிக்கடையை மூத்த மகன் நாகபாண்டியிடம் வாடகைக்கு கொடுத்துள்ளார். ஆனால் நாகபாண்டி கடந்த 5 ஆண்டுகளாக கடைக்கு வாடகை பணம் செலுத்தாமல் இருந்துள்ளார். இதனால் கடையை காலி செய்யுமாறு நாகபாண்டியிடம் பாண்டியராஜ் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நாகபாண்டி பாலகிருஷ்ணாபுரத்தில் உள்ள பாண்டியராஜன் வீட்டிற்கு சென்று பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார். வெடிச்சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வருவதை பார்த்த நாகபாண்டி அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். பெட்ரோல் குண்டை போட்டு தீய வச்சு குண்டெல்லாம் உள்ளே போட்டு எக்ஸ்ட்ரா பேன் வீட்டுக்கு மேலே அந்த அடுப்படியில் மாட்டுற ஏணியை வச்சு உள்ளே குண்டை தூக்கி போட்டு பொருத்தி பெட்ரோலை ஊற்றி போட்டு பேப்பர் குண்டை போட்டு எல்லாம் தீ பிடிச்சி எரியவும் வெடி சத்தம் கேட்டு டம்முன்னு எந்திரிச்சு வெளியே வரவும் ஏற்ற வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. இது தொடர்பாக பாண்டியராஜன் அளித்த புகாரின் பேரில் நாகபாண்டி கைது செய்யப்பட்டுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸின் 87வது பிறந்த நாளை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் கைகோர்த்து அவரது பிரம்மாண்ட உருவத்தை ஏற்படுத்திய காட்சிகள் தான் இவை. விழுப்புரம் மாவட்டம் கோனேரிக்குப்பத்தில் உள்ள தனக்கு சொந்தமான கல்லூரியில் ராமதாஸ் பிறந்த நாள் கொண்டாடினார். அந்த வகையில் மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து மரக்கன்று நட்ட ராமதாஸ் புதிய கால்பந்து மைதானத்தை திறந்து வைத்தார். அப்போது மாணவர்கள் அவருடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து கல்லூரியில் பயிலும் 1500 மாணவ மாணவியர் வெள்ளை நிற உடையணிந்து அணிவகுத்து நின்று ராமதாஸின் பிரம்மாண்ட உருவத்தை உருவாக்கினர். மேலும் 87 மாணவர்கள் ஒருவர் மீது ஒருவர் ஏறி சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர். இதை ராமதாஸ் கண்டு ரசித்தார். முன்னதாக கணவர் ராமதாஸுக்கு அவரது மனைவி பூ வழங்கி வாழ்த்து கூறியது கவனத்தை ஈர்த்தது. பிறந்தநாள் விழாவில் பேசிய ராமதாஸ் தனக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்தார். ஆபாச வீடியோக்களை வெளியிட்டு வந்த OTT தளங்கள் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது.
ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டதாக 25 OTT தளங்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. ஆபாச படம் மற்றும் பிற ஆபாச உள்ளடக்கங்களை கொண்ட OTT தளங்கள், இணையதளங்கள், செயலிகளை மத்திய அரசு கண்டறிந்துள்ளது. அதில் ALTT, உள்ளு, டெசிஃபிளிக்ஸ், பூமேக்ஸ், அடா டிவி, புல் ஆப், வாவ் என்டர்டைன்மெண்ட் உள்ளிட்ட 25 OTT தளங்கள் இந்தியாவின் டிஜிட்டல் நெறிமுறைகளை மீறி செயல்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. எனவே தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 படி பெண்களை அநாகரிகமாக பிரதிநிதித்துவப்படுத்துதல் தடை சட்டம் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் 25 OTT தளங்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இதேபோன்று சட்டவிரோதமாக செயல்பட்ட 1524 கேமிங் இணையதளங்களுக்கும் தடை விதித்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கூறியுள்ளது. ராஜஸ்தானில் தொடக்கப்பள்ளியின் கட்டடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. ஜலாவாரில் செயல்படும் தொடக்கப்பள்ளியில் ஏராளமான குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் காலை 8:30 மணியளவில் 6 மற்றும் 7ஆம் வகுப்புகளின் கட்டடம் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கட்டட இடிபாடுகளில் சிக்கினர். நிகழ்விடத்திலேயே 4 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கிராம மக்கள் உதவியுடன் துரிதமாக மீட்புப் பணி நடைபெற்றது. பாழடைந்த கட்டடத்தில் பள்ளி செயல்பட்டதே விபத்திற்கு காரணம் என பெற்றோர் குற்றஞ்சாட்டினர். இந்த நிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் 4 ஆசிரியர்களை பணியிடை நீக்கம் செய்து மாநில கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கூகுள் பே, போன்பே உள்ளிட்ட UPI பண பரிவர்த்தனைகளுக்கு விரைவில் கட்டணம் வசூலிக்கப்படலாம் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் முறையில் பணம் பரிமாற்றம் செய்வதற்கு UPI பரிவர்த்தனை என்பது இன்றியமையாததாக மாறிவிட்டது. இந்த நிலையில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா கடந்த 2 ஆண்டுகளில் UPI பண பரிவர்த்தனை எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டார். அதாவது இந்தியாவில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 60 கோடி UPI பண பரிவர்த்தனைகள் நடப்பதாக சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார். இதற்கான நிதி செலவு மிக அதிகம் என்று கூறிய சஞ்சய் மல்ஹோத்ரா அதனை தற்போது மத்திய அரசு செய்து வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். ஆனால் நீண்ட நாட்களுக்கு அதனை அரசு மட்டுமே செய்ய முடியாது என்று கூறிய RBI ஆளுநர் UPI பரிவர்த்தனைக்கான செலவை வணிகர்களிடமோ பொதுமக்களிடமோ வசூலிக்கும் சூழல் ஏற்படும் என தெரிவித்தார். இதன் மூலம் விரைவில் UPI பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படலாம் என கருதப்படுகிறது. கேரள சிறையிலிருந்து தப்பித்துச் சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த குற்றவாளியை கேரள போலீசார் 9 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த கோவிந்தசாமி கடந்த 2011ஆம் ஆண்டு கேரளாவில் பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு கேரள மாநிலம் கண்ணூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிசிடிவி, 7 மீட்டர் உயரம் கொண்ட மதில் சுவர், மின்வேலி என அனைத்து பாதுகாப்பு அம்சங்களை மீறி கோவிந்தசாமி சிறையிலிருந்து தப்பித்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கம் போல் கைதிகள் கணக்கெடுப்பு நடைபெற்ற போது நள்ளிரவில் கோவிந்தசாமி மதில் சுவரை தாண்டி தப்பித்ததும் மின்வேலியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததும் தெரிய வந்துள்ளது. தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவல்துறையினர் 9 மணி நேர தேடுதலுக்கு பிறகு கோவிந்தசாமியை கைது செய்தனர். அப்போது கோவிந்தசாமி காவலர்களை தாக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவிந்தசாமி சிறையில் இருந்து தப்பித்தது எப்படி, சிறையில் அவருக்கு யாரேனும் உதவினார்களா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நடத்துவதற்காக அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் உடல்நிலையை காரணம் காட்டி அண்மையில் ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. அதன்படி தேர்தல் அதிகாரியாக மாநிலங்களவை செயலாளர் PC மோடி நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் உதவி தேர்தல் அதிகாரிகளாக மாநிலங்களவை செயலகத்தின் இணைச் செயலாளர் கரிமா ஜெயின், இயக்குநர் விஜயகுமார் ஆகியோர் செயல்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் நாடாளுமன்ற 2 அவை உறுப்பினர்களும் வாக்களிக்க உள்ளனர். புதிய குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோரின் பெயர்கள் அடிபட்டன. எனினும் பாஜகவைச் சேர்ந்த மற்றும் நாடாளுமன்றத்தில் நீண்டகாலம் அனுபவம் கொண்டவரையே பாஜக தலைமை தேர்வு செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி திரும்பியதும் அடுத்த வாரத்தில் வேட்பாளர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் கூறப்படுகிறது.
ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் வேகப்பந்து வீச்சாளர் யாஷ் தயாள் மீது ஜெய்ப்பூர் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 27 வயதான கிரிக்கெட் வீரர் யாஷ் தயாள் மீது பாதிக்கப்பட்ட சிறுமி 2 முறை பாலியல் தொந்தரவு செய்ததாக ஜெய்ப்பூர் சங்கானேர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். 2023ஆம் ஆண்டில் தனக்கு 17 வயதாக இருந்தபோது யாஷ் தயாள் தன்னை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும் அத்துடன் நடப்பாண்டு IPL போட்டியின் போதும் சிதாபுராவில் உள்ள தனியார் ஹோட்டலில் மீண்டும் துன்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனை விசாரித்த ஜெய்ப்பூரின் காவல் அதிகாரிகள் போக்சோ வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே காசியாபாத்தில் பாலியல் தொந்தரவு செய்ததாக பெண் ஒருவர் அளித்த புகாரில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் யாஷ் தயாள் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 18 வருடங்களுக்கு பிறகு IPL கோப்பையை வென்ற RCB அணியில் யாஷ் தயாள் இடம் பிடித்திருந்தார். பாமக நிறுவனர் ராமதாஸின் பயோபிக்காக உருவாகக்கூடிய ஐயா படத்தின் படப்பிடிப்பு செப்டம்பரில் தொடங்க உள்ளதாக இயக்குநர் சேரன் அறிவித்துள்ளார். பாமக நிறுவனரும் மருத்துவருமான ராமதாஸ் தன்னுடைய 87வது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினார். இந்நிலையில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து சேரன் இயக்கவுள்ள படம் தொடர்பான அறிவிப்பு வெளியானது. ஐயா என்ற பெயரிட பெற்றுக்கூடிய இந்த படத்தின் முதல் பார்வை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இதில் ராமதாஸாக நடிகர் ஆரி நடிக்கவுள்ளார். ராமதாஸின் வாழ்க்கையில் நடைபெற்ற பல சம்பவங்கள் மற்றும் போராட்டங்களை தொகுத்து திரைக்கதையாக சேரன் மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. பாமக கௌரவ தலைவர் GK மணியின் மகன் தமிழ்குமரன் தயாரிக்க உள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு வரக்கூடிய செப்டம்பரில் தொடங்க உள்ளது. போஸ்டரில் ஐயா என்ற பெயருக்கு கீழ் தமிழ்நாட்டின் சிங்கம் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன விடுதலைக்கான போராட்டத்தின் வரலாறு என்ற கருப்பொருளுடன் படம் உருவாக உள்ளதாகவும் போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இந்த படம் 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற இடஒதுக்கீட்டு போராட்டத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் நாளை பங்கேற்கக்கூடிய நிலையில் அவருடைய ஓவியத்தை புதுச்சேரியை சேர்ந்தவர் வரைந்துள்ளார். ஏறத்தாழ 3 ஆண்டுகள் கடின உழைப்பிற்கு பின் ராஜேந்திர சோழனின் உருவம் வரைக்கப்பட்டதாக கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டுக் குழு தலைவர் கோமகன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு சிறப்பு நேர்காணல் அளித்த அவர் ராஜேந்திர சோழனின் உருவம் இப்படித்தான் இருந்திருக்கும் என ஓவியமாக வரைந்ததன் பின்னணி குறித்து விவரித்தார். ராஜேந்திரனுக்கு என்பது ஒரு செப்பு தீர்மேனி இருந்திருக்கலாம், அது அழிந்திருக்கலாம், அல்லது இதுவரைக்கும் நமக்கு காண கிடைக்காம இருக்கலாம். அவருக்கு ஓவியம் தீட்ட வேண்டும் என்று 2014க்கு பிறகு நாங்கள் முடிவெடுத்தோம். அதற்காக ஒரு ஓவியரை ஒரு 18 அறிஞர்கள் கொண்ட ஒரு குழுவை நியமித்தோம். ஒரே இடம் ராஜேந்திரனுக்கு ஒரு குறிஞ்சிற்பம் இருக்குன்னு சொன்னால் அது மானம்பாடி சோழபுரத்தில் இன்றைக்கு பிரித்தெடுக்கப்பட்டு கட்டப்படாத கட்டுமானமாகாத ஒரு கோயிலாக இருக்கு. அங்கே தில்லை கூத்தனை வணங்குகிற குடும்பத்தோடு வணங்குகிற போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனால் அது முழுமையாக தெரியவில்லை. தற்போது இருப்பது முழுமை பெற்ற ஓவியம் எனவும் கோமகன் கூறினார். அறிஞர் குழு பல இடங்கள் பயணப்பட்டது. தஞ்சாவூர் ஓவியங்கள்லாம் பார்த்து 3 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம். இந்த ஓவியத்துக்காக 3 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட இது ஒரு முழுமை பெற்ற ஓவியம் என்று சொல்லலாம். புதுச்சேரியைச் சேர்ந்த ராஜராஜன் என்பவர் அந்த ஓவியத்தை வரைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். தமிழர் பெருமையை உலகமறிய செய்தவர் ராஜேந்திர சோழன் என தமிழ்நாடு தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு புகழாரம் சூட்டியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் தமிழ் நிலப்பரப்பு கண்ட மகத்தான மன்னர்களில் ஒருவர் ராஜேந்திர சோழன் என கூறினார். கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகராக இருந்த நேரத்தில் சோழர்களுடைய நிலப்பரப்பு இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு தமிழ் மன்னனுடைய நிலப்பரப்பு என்பது வடக்கே கங்கையிலே துவங்கி தெற்கே ஈழம் வரை, மேற்கே மகோதை இன்றைய இருக்கக்கூடிய கொடுங்கலூரில் துவங்கி கிழக்கே மலேசியாவில் இருக்கக்கூடிய கெடார் என்று தற்போது அழைக்கக்கூடிய கெடாரம் வரை பரவி இருந்தது. நிலப்பரப்பில் இருந்தாலும் சரி அல்லது நீர்ப்பரப்பிலும் இருந்தாலும் சரி சோழர்களுடைய புலிக்கொடியை பட்டொலி விட்டு பறக்க செய்து தமிழ் மன்னர்களுடைய பெருமையை பறைசாற்றிய ஒரு பெருவேந்தர் ராஜேந்திர சோழன். விழுப்புரம் அருகே அந்த காலத்திலேயே ராஜேந்திர சோழன் கல்லூரி கட்டியதாகவும் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். கோயில் வழிபாடு நிர்வாக அமைப்புகள் ஒரு முறையில் இருந்தாலும் அதை ஒட்டி பொதுமக்களுக்கு என்ன நன்மைகள் என்று பார்த்தால் அந்த காலத்திலே இது போன்ற காரியங்களை நீர் மேலாண்மையும் தாண்டி இருக்கக்கூடிய சமூக காரியங்களையும் சோழர்கள் செய்திருக்கிறார்கள். ராஜேந்திர சோழனை சோழ மன்னன் என்று அழைப்பதை விட தமிழ் மன்னன் என்று அழைப்பதே சிறப்பு என்றும் அவர் கூறினார். தொடர்ச்சியாக அதிக காலம் இந்திய பிரதமராக பதவி வகித்த பட்டியலில் பிரதமர் மோடி 2வது இடத்தை பிடித்துள்ளார். நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்று வெள்ளிக்கிழமையுடன் 4078 நாட்களை நிறைவு செய்துள்ளார்.
இதற்கு முன்னதாக மறைந்த இந்திரா காந்தி 1966ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி தொடங்கி 1977ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக 4077 நாட்கள் இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்து வந்தார். இதனால் தொடர்ச்சியாக பிரதமர் பதவியை அலங்கரித்தவர் பட்டியலில் 2வது இடத்தில் இந்திரா காந்தி இருந்து வந்தார். தற்போது அந்த சாதனையை பிரதமர் மோடி முறியடித்துள்ளார். இருப்பினும் இந்திரா காந்தி மொத்தமாக 5828 நாட்கள் பிரதமராக இருந்துள்ளார். இந்திய வரலாற்றில் தொடர்ச்சியாக 6130 நாட்கள் பிரதமராக பதவி வகித்து நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு முதலிடத்தில் தற்போதும் உள்ளார். அவருக்கு பிறகு அந்த பட்டியலில் 2வது இடத்தை பிரதமர் மோடி பிடித்துள்ளார். சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் அல்லாத அரசில் அதிக காலம் பதவி வகித்தவராக பிரதமர் மோடி உள்ளார். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு வழக்கில் விசாரணையின் தற்போதைய நிலவரம் குறித்து அறிக்கை அளிக்க விசாரணை அதிகாரிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி வசூலில் 200 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றதாக கூறி அதிமுக கவுன்சிலர் ரவி தாக்கல் செய்த பொதுநல மனு மீது மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு புகார் குறித்து விசாரிக்க மதுரை டிஐஜி அபினவ் குமார் தலைமையிலான குழு நியமிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், மரியா கிளீட் அமர்வு புதிய விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்ட பிறகு வழக்கு விசாரணையில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். முன்னதாக சொத்து வரி முறைகேடு குறித்து மதுரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையில் இருந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்ற மனுதாரர் கோரிக்கை விடுத்த நிலையில் அதை நிராகரித்த நீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழு விசாரிக்க உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. ரிதன்யா தற்கொலை வழக்கில் கைதான அவரது கணவர் குடும்பத்தார் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்குமாறு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரதட்சணை கொடுமையால் திருப்பூரைச் சேர்ந்த ரிதன்யா தற்கொலை செய்த வழக்கில் அவரது கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களது ஜாமீன் மனுவை திருப்பூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் மூவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மனு நீதிபதி எம். நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மூவருக்கும் ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து மனு தாக்கல் செய்யப்போவதாக ரிதன்யாவின் தந்தை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதேபோன்று ஜாமீன் மனு மீது பதிலளிக்க காவல்துறை தரப்பில் அவகாசம் கோரப்பட்ட நிலையில் அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். கீழடி வரலாறு குறித்த ஏஐ தொழில்நுட்பத்தில் வீடியோ உருவாக்கி வரலாற்று திருப்பிவாதத்தை அதிமுக செய்வதாக திமுக தொழில்நுட்ப பிரிவு கண்டனம் தெரிவித்துள்ளது. கீழடி தமிழர் பண்பாட்டை பாரத பண்பாடு என அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் சர்வதேச ஆய்வுகளின் அடிப்படையில் கீழடி தமிழர் நாகரிகம் என நிரூபித்த போதும் பாஜகவின் ஊது குழலாக அதிமுக இருப்பதாக திமுக தொழில்நுட்ப பிரிவு குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் கீழடி நாகரிகம் குறித்து ஏஐ தொழில்நுட்பத்தில் பேசும் காணொலியை உருவாக்கி வரலாற்று திருப்பிவாதத்தை அதிமுக செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கீழடி அகழாய்வு முடிவுகளை ஏற்க மறுக்கும் மத்திய அரசின் மொழி மற்றும் இனவெறி நடவடிக்கையை வாய் திறந்து எதிர்க்காமல் தமிழர்களின் வரலாற்றை அடைக்க பாஜகவுடன் அதிமுக கைகோர்த்துள்ளதாக திமுக தொழில்நுட்ப பிரிவு குற்றம் சாட்டியுள்ளது.